ஐசிசி சாம்பியன் லீக் வந்துட்டு நடைபெற உள்ளது இல்லையா? இதற்குண்டான இந்திய டீம் ஸ்குவாடை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மர்ம நபர்கள் வந்துட்டு ரோஹித் சர்மா மேலே செருப்பு எறிஞ்சிட்டாங்க. ப்ரெஸ் மீட் பாதியிலேயே தடப்பட்டிருக்குங்க. அது ஏன் அப்படி நடந்தது? அந்த கான்ட்ரவர்சி என்ன? உண்மையிலேயே செருப்படி பலமாகவே விழுந்திருக்கலாம் என்று சொல்லலாம். பயப்பட்டாருங்க. ரோஹித் சர்மாவும் பூனக்கன் அகர்கரும் வரவே பயப்பட்டாங்க ப்ரெஸ் மீட் பேச. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அநீதி இந்த ஸ்குவாடில் நடந்திருக்குங்க. ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அவனுக்கு என்ன வருதோ அது பண்ணுறதாங்க பெட்ரு. சந்தானம் வந்துட்டு செம்ம காமெடியன், ஓகேவா? ஆனால் வந்துட்டு அவர் ஹீரோவாக நடித்தா எவன் பார்ப்பான்? எவனும் பார்க்க மாட்டேன். ஏதோ 1-2 படம் ஓடுமே தவிர எல்லா படமும் ஓடிடாது, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணி வச்சுருக்காங்க. சுபன்களுக்கு வைஸ் கேப்டன் பதவியை கொடுத்துருக்கானுங்க ஐசிசி சாம்பியன் தொடர் ட்ரோஃபியில். காரணம் என்னன்னா, இவன் ஜிடி டீம் கேப்டனா அந்த சொங்கி பைய, அண்டு சேம் டைம் பிசியை வழி நடத்துறது குஜராத் பார்ட்டி தான். நினச்சி பாருங்களேன், எத்தனையோ பிளேயர்கள் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா இருக்காருங்க, இவனுக்கு வந்துட்டு வைஸ் கேப்டன் பதவியை கொடுத்துருக்காருனா ரோஹித் சர்மா நினச்சி பாருங்க, ஏகப்பட்ட அரசியல் இருக்குது. அதே மாதிரி பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் முதல் டெஸ்ட் வந்துட்டு பும்ரா வின் பண்ணி கொடுத்தாரு. ஏன் அவருக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுக்க வேணாமா? பட்டு இவன் நமக்கு மேலே வந்துடக்கூடாதுன்னு ரோஹித் சர்மா எங்கே செக்மேட் பண்ணுறான்னு பாருங்க, பும்ராவையும் அழிச்சு விட்டாரு. ஒரு மிகப்பெரிய அறிவாளி எப்போதுமே பக்கத்தில் ஒரு முட்டாளை வச்சுக்கிடுவாங்க. அப்போ தான் கடைசி வர அவன் அறிவாளியாக ராஜாவாக இருக்க முடியும். அந்த மாதிரி தான் ரோஹித் சர்மா ஒரு உப்புக்கு சப்பு சுபன்கல் கையில் வைஸ் கேப்டனை கொடுத்துட்டு இவர் கேப்டனாக இருப்பாராமா. ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ராலாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமாமா. கோவம் வருமா இல்லையா? செருப்பு தூக்கி எரிஞ்சிட்டாங்க நிருபரோ ஃபேன்ஸோ. ஓகே, ஐசிசி சாம்பியன் தொடர் இந்திய டீம் ஸ்குவாடை வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட அரசியலுங்க, எக்கச்சக்கமான அரசியல். அண்டு ருத்ராஜ் கெய்க்வாட்லாம் கண் கலங்கிட்டாரு. இந்த மாதிரி அரசியல் பண்ணால் இந்திய டீமை எதிர்காலத்தில் காப்பாற்ற முடியாது, டெஃபினட்டாக அழிந்து விடும் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க. ஓகே, இந்திய டீம் ஸ்குவாடை வந்துட்டு பார்க்கலாம். ரோஹித் சர்மா கேப்டன், பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் என்னடா என்ன பிடிங்கிட்டார் அவர்? நினச்சி பாருங்களேன், ஒரு மண்ணும் பிடுங்கல. இதை நான் சொல்லுங்க, ரசிகர்கள் கொந்தளிச்சு போய் கிடக்காங்க என்றே சொல்லலாம். சேம் டைம் முன்னாள் வீரர்கள் சச்சின் எல்லாருமே விமர்சனம் தெரிவிச்சு வராங்க. ரோஹித் சர்மா ஏயா கேப்டன் பண்ணுறாரு, கில்லு வைஸ் கேப்டனு, அண்ட் ஜெய்ஸ்வால், விராட் கோலி அவுட் ஆஃப் ஃபார்ம். எங்கெங்க சமீப காலமாக எந்த சீரீஸுமே விளையாடலங்க. கேஎல் ராகுலும் அவுட் ஆஃப் ஃபார்மு, இன்ஜூரில் இருக்காரு. அண்டு ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ரவீந்தர் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஒரு 4 தேர்வு தாங்க கரெக்டு. அதாவது பும்ரா, அஸ்ரதீப் சிங், முகமது சமி, செம்ம சீமர்ஸ், ஓகேவா? இவங்க 3 பேருமே. அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல்லாம் நல்ல மூவ், ஓகே. ஆனால் ரோஹித் சர்மா பண்ண விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுலுக்கு பதிலாக ருத்ராஜ் கெய்க்வாட் தாங்க இந்திய டீமோட கேப்டனு. சராசரி 80% வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டிருக்காரு, ஓகேவா? இந்திய டீமை வந்துட்டு அழிச்சிடாதீங்கடா. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் சமீப காலமாக அவர் விளையாடவே இல்லை எந்த தொடரும். அதே மாதிரி தான் கேஎல் ராகுலும். சாய் சுதர்சன் வந்துட்டு பக்கா ஃபார்மில் இருக்கார். எல்லா தொடர்லையுமே சராசரி 100 ரன் 50 ரன் அடிக்கிறாரு. ஆனால் அவருக்கு வாய்ப்பு இல்லை. அண்டு ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வாய்ப்பு இல்லை. சம்பந்தமில்லாத பிளேயரை எடுத்து வச்சுருக்காங்க. குறிப்பாக ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணுறாரு, அண்டு கில்லு வைஸ் கேப்டன் பண்ணுறாருங்க. இது எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது. ஏன்னா பும்ராவுக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுக்கலாம், ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுக்கலாம். இவங்க கொடுத்தா அடுத்து நம்மளை டாமினேட் பண்ணிடுவானுங்க. ஒரு டம்மி பீஸை பக்கத்தில் வச்சாதான் நம்ம பெரிய ஆளாக தெரியும்னு இப்படி செட் பண்ணால் நீங்கள் நினச்சி பாருங்கள். செருப்பை வச்சு எறிஞ்சாங்களே அந்த மட்டோட சந்தோஷப்படுறதுங்க. வேறு எதையா எடுத்துக்கொண்டு போய் அடின்னு அடித்து அவங்க 2 பேரையும் விரட்டி விட்டுருக்கலாம். பட் இப்படி ஏகப்பட்ட அரசியல் ஊடுருவி இருக்குங்க இந்த ஐசிசி சாம்பியன் தொடர் இந்திய டீம் ஸ்குவாடில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்குவாட் வந்துட்டு கரெக்டாக இல்லை ஏகப்பட்ட அரசியல் சாயம் பூசியிருக்காங்களா? மேலும் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு தொடர்ந்து வாய்ப்பு நிராகரிக்கப்படுதுங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆளச்சிறந்த கேப்டன் டெஸ்ட்டில் வின் பண்ணி கொடுக்கும்போது பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியாலாம் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு சுபன்களுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்த காரணம் என்ன? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.